நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் முடக்கத்தான் கீரை பற்றியும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் பார்க்கலாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1 வீக் பாட்டி வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நமக்கு பாட்டியோட ரெசிபீஸ் தான், ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை. எனக்கு இதோட பேரே இங்கே வந்து தாங்க தெரியும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன். இதில் இருக்கிற மெடிசினல் வேல்யூஸ் எக்கச்சக்கங்க. வாங்க என்னென்னு சொல்கிறேன். மெயின்லி ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயினுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வயசானவங்களுக்கு வர முட்டி வலியை குறைச்சி ஸ்வெல்லிங் குறைச்சி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்காக நமக்கு கோல்டு, காஃப், ஆஸ்துமா, அலர்ஜிஸ் இந்த மாதிரி இருக்கவங்க இதை அடிக்கடி கன்சியூம் பண்ணலாம். நம்மளோட லங் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து டைஜஷன், நமக்கு அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன், கேஸ், ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இருக்கவங்க இதை அடிக்கடி கன்சியூம் பண்ணலாம். இதை டர்மரிக்கோட கலந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் குறையும். அண்ட் இது நம்மளோட ஸ்கேல்பை நரிஷ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேண்ட்ரஃப்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இவ்வளோ வேல்யூபிளான இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம தோசையாக அரைச்சி யூஸ் பண்ணலாம், சூப் வச்சு குடிக்கலாம், அண்ட் முடக்கத்தான் பொடி ரெடி பண்ணிக்கலாம், சட்னி செய்யலாம், அண்ட் டீக்கு பவுடராக யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே எப்படி செய்கிறதுங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இவ்வளோ வேல்யூபிளான ஒரு மெடிசனல் பிளான்ட், நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனாக இருக்க ஒரு பிளான்ட் எப்படி வேலியில் யாருமே யூஸ் பண்ணாமல் படர்ந்து இருக்குது பாருங்களேன். இதுவே ஃபாரின்லேயே இருந்தால் இதை வச்சு கோடி கணக்கில் ஏர்ன் பண்ணுவாங்க. சரி வாங்க நம்ம இந்த பிளான்ட்டை பறிச்சுட்டு போகலாம். இது வந்து ஒரு கொடி மாதிரி தான் படர்ந்துருக்கு. ஜஸ்ட் கையிலேயே இழுத்து நம்ம பறிச்சிடலாம். நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே பறிச்சுட்டேங்க. இதை வந்து பவுடர் பண்ணுறதுக்காக இந்த கொடியில் இருக்க லீஃப் அண்ட் ஃப்ளார்ஸ் மட்டும் பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பறித்து மட்டும் கொடுத்தேன். பாட்டியே எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இது சன்லைட்டில் படாமல் ஜஸ்ட் நிழலில் வச்சு காய வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பவுடரோட ரெசிபி நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம தோசை செய்ய போகிறோம். ஸோ தோசை மாவில் இந்த மாதிரி ரா லீவ்ஸ் போட்டு மிக்சியில் அரைச்சி உள்ளே இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஆரெல்ஸ் நீங்கள் பொடியாக கட் பண்ணி உள்ளே கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சு சுட்டுக்கலாம். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை தோசை ப்ளஸ் தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். முடக்கத்தான் கீரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட்.